மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா ஃப்ரீயான்றதை விட பெண்களுக்கு அது ஒரு ஏற்றுக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அது இது வரைக்கும் அதுங்களுக்கு தனியாக ஒரு பிங்க் கலர் பஸ் போட்டிருந்தாங்க, அதில் தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த பஸ் வேணாலும் வந்ததுன்னா அதில் ஏறி போகலான்றது, அதுக்காக வெயிட் பண்ணி போகிறதுக்கு எந்த பஸ் வேணாலும் ஏறி போகிறது மக்களுக்கு அது ஈஸியாக தானே இருக்கும். அது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க விஷயம் தான் அது. ஏன்னா அதுக்காக பஸ்ஸுக்காக நின்று அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எந்த பஸ் கிடைச்சாலும் ஃப்ரீயா போறதுனால மக்கள் எல்லா பஸ்ஸும் ஏறி போயிடுவாங்கல்ல, அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். பரவாயில்ல, பஸ் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இப்ப நல்லா இருக்கு. முதலமைச்சர் பண்ணிக்கிறது நல்லா இருக்குது, நல்லா வசதியாகவும் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி மகளிர் பேருந்து மட்டும் இருந்தது, அது இல்லாம அந்த பஸ்ல மட்டும் தான் ஏற முடியும். இப்ப அது இல்லாம இப்போ எல்லா பஸ்லயும் ஏறலாம்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கு. இது அதுக்கோசமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினே இருப்போம். இப்போ எல்லா பஸ்ஸும் விட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு எங்களுக்கு. எல்லா பஸ்ஸும் வரணும் தான், எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா போகணும் தான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது, எல்லா பஸ்ல வரத்துக்கு முடியல. பஸ் வசதி இல்லாத கிடக்குறோம். நாங்க நடந்து 5 கிலோமீட்டர் வரத்தாக்குது, அப்படி பஸ் வர முடியல, போக முடியல. எல்லா பஸ்ஸும் எங்களுக்கு ஃப்ரீயா கூட சொல்லுங்க. இல்ல அதை இப்போ அலௌன்ஸ் பண்ணிருக்காரு, காந்தி பிறந்த நாள்ல இருந்து எல்லா பஸ்லயும் மகளிர் ஃப்ரீயா போலாம் கவர்மெண்ட் பஸ். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறீங்களா இல்ல நல்லதா கேட்டா? வரவேற்கிறோம், நல்லது தான். பஸ்ல போறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? யூஸ்ஃபுல்லா இருக்கு. பூ எடுத்துன்னு வரோம், போய் மார்க்கெட்ல போய் அது எவ்வளவு உதவியா இருக்குது. ரொம்ப நன்றி அவருக்கு. சரி, இப்போ ஏற்கனவே இந்த மகளிர் பேருந்து இருக்குமா, அதுல அந்த பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீயா போகுது. இப்போ இவர் சொல்லிருக்கிறது எல்லா பஸ்லயும் போலாம் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதனால உங்களுக்கு என்ன மிச்சம் ஆகும்? எந்த அளவுக்கு நல்லது நடக்குது? ரொம்ப நல்லதா சார். எங்க கையில காசு இல்லைனா கூட எங்கனால ஏறலாம் போகலாம். அதனால பெண்களுக்கு நல்லா உதவி செஞ்சிருக்கிறாரு அவரு. இந்த இவரோட அலௌன்ஸ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன், அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சிலிண்டர் எடுக்க முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் உதவி தானே சார். ரொம்ப நன்றி சார் அவருக்கு.